முக்கிய செய்தி: சென்னை பெருங்குடியில் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பொறியியல் மையம் அமைய இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, தற்போது இரண்டாம் கட்டமாக சிகாகோவில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எத்தனை நிறுவனங்களை சந்தித்திருக்கிறார்? எத்தனை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை பெருங்குடியில் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பொறியியல் மையம் அமைப்பதற்காக மின் வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய ஈட்டான் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 200 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். சான் பிரான்சிஸ்கோ சென்ற முதலமைச்சர் முன்னிலையில் 1300 கோடி ரூபாய் முதலீட்டில் 4600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் ஈட்டான் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.